மீடியா சர்க்கிளுக்கு மட்டும் தெரிந்த பேர் ரத்தீஷ் வந்து சீல் வைக்கப்பட்டதன் மூலமாக எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்சல்யூட்லி. மீடியா சர்க்கிளில் மட்டும் ரத்தீஷ் என்பவர் யார், தமிழ்நாட்டின் மிக முக்கிய குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்பது மீடியா சர்க்கிள்லையும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கு மட்டும் தெரியும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் யாருன்னு. எப்படி இந்த அளவுக்கு நெருக்கமாகிறாரு? தலைமறைவுன்றது அருவருப்பா, அவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அவங்களுக்குலாம்? சார், நீங்க தப்பு பண்ண தானே சார் தப்பிச்சு ஓடுவீங்க. ரத்தீஷ் தலைமறைவாகி விட்டார் என்பது உண்மையானால் அதனுடைய அர்த்தம் ஒன்று, அவர் தவறு செய்திருக்கிறார், சட்டத்தின்படி அவர் தவறு செய்திருக்கிறார், அல்லது தவறு செய்த யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக அவர் என்று தலைமறைவாகி இருக்கிறார். ஒருவரையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களையோ. இன்னைக்கு நீங்க ஒயின் ஷாப்ல வாங்குறதுல கிட்டத்தட்ட 40% டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ன்றான். அப்படின்னா அந்த 40%க்கான கலால் வரி என்னாச்சு, அதுக்கான மற்ற வரிகள் என்னாச்சு? ஸோ அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் வெளியில சுற்றுது. அதை தான் பிடிஆர் சொன்னார். 50% வந்து பில்ஃபரேஜ். அதை எங்கே இவங்க இப்போ அடைக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றாங்க. ரெய்டு பண்ணாங்க. ஊர் அறிஞ்ச உண்மைங்க, உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. டாஸ்மாகில் ஊழலோ ஊழல், வெள்ளமாக ஓடுது, கரை புரண்டு ஓடுற வெள்ளங்க இது இந்த டாஸ்மாக். இவ்வளோ நாள் இவங்களை விட்டு வச்சது தப்பு. டாஸ்மாக் இடி இப்போ பிடிச்சிருக்கான், அவ்வளோ. அது எவ்வளோ தூரம் பிடிப்பான் என்ன, அதுக்கப்புறம் கைது வரைக்கும் போகணும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதா 2வது நாளா அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருது. நேற்று இடி இயக்குனர் விசாகன் அவர்கள் அமலாக்கத்துறையில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு 2வது நாளா ஆளும் தரப்புக்கு நெருக்கமான ரத்தீஷ் என்பவர் அவர் வீட்லயுமே ரெய்டு பண்ண போயிருக்காங்க. அவர் இல்லாதனால அவர் வீட்டை வந்து சீல் வச்சிட்டாங்க, தேடப்பட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? இந்த விவகாரம் சூடு பிடிக்குது. டாஸ்மாக் விவகாரம் சூடு பிடிக்குது. ஆளும் தரப்புக்கு முக்கியமான பதவிகளில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி முற்றிக்கொண்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம இதை கண்டிப்பாக சொல்லணும். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாகில் அலுவலகங்களை 3 நாள் சோதனை நடத்திய பிறகு டாஸ்மாக் நிறுவனம், மாநில அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசும் உயர்நீதிமன்றத்தை அணுகி இடைக்கால தடை வாங்கினாங்க. அதுக்கு பிறகு பெஞ்சு மாறிச்சு. ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பெஞ்சு தடையை நீக்கிட்டு, நீங்கள் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம், ஊழல் செய்தவர்களை காப்பாற்ற மாநில அரசு முயற்சிக்கக்கூடாது, அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குதுன்னா அதுக்கு ஒத்துழைக்கணும்னு தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 வாரம் அமைதியாக இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து நேற்றைக்கு 16ஆம் தேதி, நீ 17ஆம் தேதி சோதனைகள். டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் அவருடைய வீட்டில் நடந்தது சோதனை. டாஸ்மாகில் நடந்ததுக்கு பிறகு 1 மாதம் 1.5 மாதம் பொறுத்து அதிகாரி டாஸ்மாகோட எம்டி வீட்டில், விசாகன் ஐஏஎஸ் வீட்டில் சோதனை. ஆளும் தரப்புக்கு மிக நெருக்கமானவர்களாக கருதப்படக்கூடிய, தமிழ்நாட்டின் மிக முக்கிய பதவிகளில் உள்ளவர்களுக்கு நெருக்கமானவர்களாக கருதப்படக்கூடிய ரத்தீஷ் அவருடைய வீட்டில் சோதனைனாங்க. அப்புறம் வந்து அவர் இன்னைக்கு காலையில் வந்த செய்தி என்னன்னா, வீடை வந்து சீல் வச்சுட்டாங்க. ஏன்னா அது வீடை அவர் தொடர்றது பண்ண முடியல, அவங்க ஃபோன் பண்ணால் திறக்க மாட்டேன்றாங்க வீடை அப்படின்ட்டு. அதுக்கு தவிர வேறு சில தனியார் மதுபான நிறுவனங்கள், டாஸ்மாகுக்கு சப்ளை செய்யக்கூடிய திமுக ஆளும் தரப்பின் பினாமியாக கருதக்கூடியவர்களுக்கோட இதுலேயும் சோதனைகள் நடந்தது. ஆக்சுவலாக திமுக அதிமுக 2 தரப்புல இருந்துமே வச்சிருக்காங்க இல்லையா மதுபானால 2 பேருமே வச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கர்னு யாரோ ஒருத்தர், ப்ரொடியூசர், அவர் யாருன்றது ஆளும் தரப்புக்கு மிக மிக நெருக்கமானவர், ஒரு அமைச்சருக்கு நெருக்கமானவர். திடீர்னு சினிமா துறையில் வந்து 500 கோடி ரூபாய் முதலீட்டில் படம் எடுக்கிறாரு. எல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. ஊர் தாலி அறுத்த பணம்ன்றது, கொள்ளை அடித்த பணம்ன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்றைக்கு அந்த விசாகன் அவர்கள் அவர் வீட்டில் கிட்டத்தட்ட காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து நான் இரவு பூரா சோதனை நடந்திருக்கு. இரவு வரைக்கும் நடந்திருக்கு. அது நடுப்புற அவரை மாலை 4 மணி வாக்கில் இடி அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 6 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு 10 மணிக்கு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க. அவர் ஏதோ வாக்குமூலங்கள், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக தகவல் நமக்கு வரல. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை வந்த செய்தி, அந்த ரத்தீஷ் என்பவர் ஆளும் தரப்புக்கு, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான குடும்பத்துக்கு நெருக்கமானவராக கருதப்படக்கூடிய அந்த ரத்தீஷ் என்பவருடைய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீடு, எம்ஆர்சி நகரில் ஆடம்பர சொகுசு குடியிருப்பு, அந்த வீட்டுக்கு அமலாக்கத்துறை சீல் வைத்து விட்டதாக எல்லா ஊடகங்களும் செய்தி வெளியிடுகின்றன. ஏனெனில் அமலாக்கத்துறை ரத்தீஷும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் பலமுறை தொலைபேசியில் அழைத்து சோதனைக்காக வீடை திறக்க வேண்டும் என்று கேட்டதாகவும், அவர்கள் எந்த பதிலும் சொல்லாததால் வீட்டை அமலாக்கத்துறை சீல் வைத்து விட்டு போய்விட்டது. இது நிலைமை எவ்வளோ சீரியஸாக இருக்குன்றதை காட்டுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டின் மிக முக்கிய குடும்பத்துக்கு நெருக்கமானவராக அந்த ரத்தீஷ் அறியப்படுகிறார். டாஸ்மாக் ஊழல் பெரிய ஊழல் என்று எல்லோருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும்.
அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக 1000 கோடின்னு சொல்லியிருக்குது. அமித்ஷா ஏற்கனவே அதில் 39,000 கோடி ஊழல்ன்றாரு. டாஸ்மாக் ஊழல் நிரம்பி வழியும் ஒரு நிறுவனம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கஜானா பாதி தான் வருது, பாதி வெளியில் போகுதுன்றத பிடிஆரே சொன்னார். இந்த பின்புலத்தில் பார்க்கும்போது இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் ஊழல், திமுக கவர்மெண்ட்லேயும் ஊழல். திமுக கவர்மெண்ட் இருக்கிறதால திமுக பற்றி நம்ம பேசுகிறோம். ஆகவே ஒரு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டோட மிக முக்கிய குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருடைய வீட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறதுனா அடுத்து இது எதை நோக்கி நகரும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். எப்படினாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் ஆஜராகி தான் ஆகணும். கண்டிப்பாக போடுவார் இல்லையா? கண்டிப்பாக சிவா. இந்த பூமி கோளத்தில் ரத்தீஷ் எங்கே போனாலும் தப்ப முடியாது. ஒன்றும் பாகிஸ்தான் தீவிரவாதி கிடையாது. பாகிஸ்தானில் போய் பார்டரில், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் பங்கரில் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் தப்பவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாக 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 உங்களுக்கான சிக்கல் அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா இந்த மாதிரியான வழக்குகள் வந்து பொலிட்டிக்கல் இன் நேச்சர். திமுகவை குறி வச்சு அமலாக்கத்துறையை பிஜேபி ஏவி விட்டிருக்கின்றது உண்மை. ஆனால் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்தது, நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. அதனால் தப்பெல்லாம் முடியாது. எவனும் தப்ப முடியாது. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டின் மிக முக்கிய குடும்பத்துக்கு சொந்தமான நெருக்கமான ஒரு நபர், அவருடைய சகோதரர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரா உளவு அமைப்பில் இருந்தவர். அவர் எப்படி இந்த முடிவை, தலைமறைவுன்றது அருவருப்பா அவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அவங்களுக்குலாம்? சார் நீங்கள் தப்பு பண்ணால் தானே சார் தப்பிச்சு ஓடுவீங்க. உங்கள் கைகள் உங்களுடைய கரங்கள் சுத்தமாக இருக்குதுன்னா நீங்கள் விசாரணை அமைப்புகளை எதிர்கொள்ளுங்க. இடி ஒன்று தூக்கில் போட்டுறாது. இடியோட கன்விக்ஷன் ரேட்டு 2%ன்றாங்க. அதிகபட்சம் இடி என்ன பண்ணுவான்? அவனை அரெஸ்ட் பண்ணுவான். அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க போகிறான். எவ்வளோ, 1 வருஷம் உள்ளே இருப்பியா? இதான் உங்களுக்கு தலையாக போயிட போகுது. மாறா நீ தப்பிச்சு போகிறதுன்ற முடிவு இன்னும் உங்களை வந்து துன்பத்துக்கு உள்ளாக்கும். அதாவது நீங்கள் அவமானங்களை சந்திக்கணும். இப்போ அவர் எங்கே தப்பிச்சு போனார்? இந்தியா விட்டு போயிட்டாரா, இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்காரா தெரியாது. இந்தியா விட்டு போயிட்டாருன்னே வச்சுக்கோங்க. எங்கே தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க? நாளாக உங்களுக்கு இந்த அசிங்கம் தானே. அதாவது நிரந்தரமாக இடியிலேருந்து ஒருத்தன் தப்பவே முடியாதுங்க. இடி, சிபிஐ, போலீஸு, மாநில காவல்துறை நிரந்தரமாலாம் ஒருத்தன் தப்பவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த பூமி கோளத்தில் நீ எங்கே போனாலும் உன்னை ஈஸியாக ட்ராக் பண்ணுவாங்க. அதனால் நீ தப்பிச்சு போகிறது அந்த காலம் மாதிரி தப்பிச்சு எங்கேயோ போய் வலையில் பதுங்கிட்டேன்னா கூட ஓகே. தப்பிச்சு போறாரு, தலைமுறைவா இருக்காருன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அவர் தவறு செய்திருக்கிறார் அல்லது தவறு செய்தவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அவர் தலைமறைவாகிறார் என்பது உண்மையானால் அவருடைய வீட்டுக்கு இடி சீல் வைத்திருக்கிறது என்பது உண்மை. அவரை இடியால் கண்டுபிடிக்க முடியலன்னா அவர் தலைமறைவாயிட்டார்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அவர் தலைமறைவாகிவிட்டார் என்பது உண்மையானால் நம்ம அதை எதை வச்சு பேசுகிறோம்னா இடி அவர் வீட்டை சீல் வச்சதை வச்சு அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். ரதீஷ் தலைமறைவாகிவிட்டார் என்பது உண்மையானால் அதனுடைய அர்த்தம் ஒன்று அவர் தவறு செய்திருக்கிறார், சட்டத்தின்படி அவர் தவறு செய்திருக்கிறார், அல்லது தவறு செய்த யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக அவர் என்று தலைமறைவாகி இருக்கிறார். ஒருவரையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களையோ. மொத்தத்தில் அவர் பக்கம் ஒரு அநியாயம் இருக்குது, ஒரு நேர்மையற்ற தன்மை இருக்குது. ஏதோ தவறை அவர் இழைத்திருக்கிறார், இழைத்து கொண்டிருக்கிறார், அல்லது தவறுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார், தெரிந்தோ தெரியாமலோ. அவர் உத்தமர் என்றால், எந்த தவறும் செய்யவில்லை என்றால், மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. அமலாக்கத்துறை ஒன்றும் சிரச்சேதம் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு பயந்து ஓடுறீங்க? இன்னும் நீங்கள் ஓடுறதால தப்பிக்க முடியும்னா ஓடலாம், தப்பவும் முடியாது. மாறாக நீங்கள் அவமானங்களை சுமப்பீர்கள். அவர் மட்டும் இல்லைங்க, அவருடைய குடும்பமும் அவமானத்தை சுமக்கும். இப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்லுதா, ரதீஷும் அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் தொடர்பு கொண்டோம் பல முறை தொலைபேசியில், அவரிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால சீல் வச்சோன்றாங்க. அப்போ ஃபேமிலியே தப்பிச்சு ஓடுமா? சாபாஷ். அப்போ அது இன்னும் அசிங்கம் குடும்பத்துக்கு. அவங்க அண்ணன் ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு அசிங்கங்க இது. அவர் இப்போ ரால இருக்காரா, மாநில காவல்துறையில் இருக்காரான்னு தெரியல, தமிழ்நாடு கேடர்னு கேள்விப்பட்டேன் நான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட தம்பி தலைமறைவாகிறார் என்றால் அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கும் தான் அது அவமானம். அது நீங்கள் எல்லாருமே மிக முக்கியமான குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் என்னும்போது உங்கள் மீதான அழுத்தம் இன்னமும் அதிகரிக்கும். நிரந்தரமாக எவனும் தப்ப முடியாதுங்க, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இந்திய அரசு என்பது வல்லாண்மை மிக்கது. எல்லா ஏர்போர்ட்டையும் உஷார் பண்ணிடுவோம். அதையும் மீறி அதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சுன்னா நல்லது, நீ குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறாய் என்ற அர்த்தம். தப்பு செஞ்சவன் தானேங்க பயப்படுவான் போலீஸை பார்த்து, தப்பு செய்யாதவன் ஏங்க பயப்படணும்? அது தலையாக வாங்கிடுவான் போலீஸ். அது இடி கொலகேசா? இது கிடையாது. தீவிரவாத தாக்குதலா? கிடையாது. என்ன நீ எதுக்கு பயப்படுற? மீடியா சர்க்கிளுக்கு மட்டும் தெரிந்த பேர் ரத்தீஷ் வந்து சீல் வைக்கப்பட்டதன் மூலமாக எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்சல்யூட்லி. மீடியா சர்க்கிளில் மட்டும் ரத்தீஷ் என்பவர் யார், தமிழ்நாட்டின் மிக முக்கிய குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்பது மீடியா சர்க்கிள்லையும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கு மட்டும் தெரியும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் யாருன்னு. எப்படி இந்த அளவுக்கு நெருக்கமாகிறாரு? அதெல்லாம் ஊர்ஜிதமாகாத தகவல்கள். ஓகே. மிக முக்கியமான குடும்பத்துக்கு அவர் எப்படி நெருக்கமாகிறார் என்பதெல்லாம் கம்ப்ளீட்லி அன்கன்ஃபார்ம்டு. நான் அதை பேச விரும்பல, என்கிட்ட ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை.
அவர் மிக முக்கியமான குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்பது மட்டும் உண்மை. அவர் எப்படி நெருக்கமானார்னு எனக்கு தெரியாது. ஓகே. அது தெரிஞ்சாலும் நம்ம சொல்லவும் பேச முடியாது முடியாது. நமக்கு வந்து. அவருடைய சகோதரர் ஐபிஎஸ் அதிகாரி என்பது மட்டும் உண்மை. அதனால தான் சொன்னேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய தம்பி அமலாக்கத்துறைக்கு பயந்து ஓடுறாருன்னா, அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கும் அது அசிங்கம் இல்லையா? ஃபேமிலிக்கு அசிங்கம் இல்லையா? உங்க குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? ஆ? உனக்கு ஒரு சமூக பொறுப்பு இல்லையா? ஐபிஎஸ் அதிகாரின்றது சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு தலைமறைவாகிறாருன்னா அது அந்த அதிகாரிக்கு தானே அசிங்கம். இதெல்லாம் வரும் இல்லை, எங்கேயும் போயிட முடியாதுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நல்லா தெரியும், மத்திய உளவு அமைப்புகளுக்கு ரத்தீஷ் இப்போ எங்கே இருக்காருன்றது நல்லா தெரியும். விட்டு வச்சிருக்காங்க, தம்பி நீயா வந்துருன்றாங்க. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரரும் தலைமறைவுன்னு சொன்னாங்க. ஆமா. திடீர்னு ஒரு நாள் வந்து ஆமா, அது எப்போ வந்தாரு? செந்தில் பாலாஜியை நல்லா இவங்க 15 மாசம் ஊற போட்டு வெளியில வந்து அதுக்கப்புறம் அவர் மந்திரி பதவியிலேருந்து இறங்கின பிறகு வராரு. தன்னோட அப்ஜெக்டிவை இடி அச்சீவ் பண்ணுச்சு இல்லை. இடி ஒன்றும் உத்தமர்களோ சுத்த சுயம்போ கிடையாது. நான் ஒன்றும் இடிக்கு வக்காலத்து வாங்கல. மோடி கவர்மெண்ட் இடியை வேட்டை நாயா பயன்படுத்துன்றது உண்மை. ஆனா அந்த வேட்டை நாய் யார் மீது பாய்கிறதோ அவர்கள் ஒன்றும் உத்தம செயலர்கள் கிடையாது. அவர்கள் தமிழ்நாட்டை, இந்தியாவை சூறையாடியவர்கள் என்பது உண்மை. ஏங்க தப்பிச்சு போறான் ஒருத்தன்? நான் கேட்குறேன், எப்படி நீ தப்பிச்சு போவ? அவங்க அண்ணன் வந்து உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து இருக்கு அந்த குடும்பத்துக்கு. அவங்க இருக்க அந்த பங்களா வந்து அடுக்குமாடி குடியிருப்பது, கடற்கரை ஓரத்தில் இருக்குது. பல கோடிகள் இருக்கும் அந்த பங்களா. அந்த இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸை விட அந்த ஃப்ளாட்டுகள்லாம் வந்து மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சமூக அந்தஸ்து இருக்கு, பொருளாதார வசதி இருக்குது. உங்க அண்ணன் வந்து இந்திய காவல் பணியில ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு தப்பிச்சு போறீங்கன்னா அதுவே உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பிரதர் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்காருன்றது அந்த அதிகாரிக்கு அசிங்கம் இல்லையா? அப்போ அதை மீறி அந்த முடிவு அவரும் அந்த குடும்பமாக எடுக்குதுன்னா என்ன தப்பு பண்ணீங்க? நேற்று டாஸ்மாக் எம்டி விசாகன் அவர் வீட்டுக்கு வந்து சோதனை விட போடும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஆதாரங்கள் அதெல்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரிலாம் கிடந்துச்சு இல்லையா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த அளவு வந்து கேர்லெஸ்ஸா இருப்பாரா? அவர் பண்ண மாட்டாருங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் எவ்வளோ பெரிய தப்புன்னு அந்த அதிகாரிக்கு தெரியுங்க. அவரை கவுக்கிறதுக்கு எவனோ பண்ணியிருப்பான். கட்சிக்குள்ள இருந்தா கட்சிக்குள்ளேயோ வெளியிலையோ இதெல்லாம் இது சி அந்த அதிகாரி வீட்டுக்கு ஏன் அமலாக்கத்துறை போகுது? அவன் தப்பு பண்ணலான்னா போவாங்களா? ஒரு அவ்வளோ சீக்கிரம் இடி ரெய்டு போவாதுங்க. நான் சீரியஸாக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னால் சர்வேலன்ஸ் இருக்கும். அது ஏற்கனவே கையில் கிடைக்கிற ஆயுதங்களை ஆதாரங்களை உறுதிப்படுத்த தான் எவிடன்ஸ் ரெய்டு போவாங்களே விட ரெய்டுக்கு போய் ஆதாரங்களை எடுக்க மாட்டாங்க எப்பயுமே. ரெண்டாவது, ஒவ்வொரு ரெய்டையும் ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அவர் நிரபராதி, அவர் நியாயமான அதிகாரின்னா கோர்ட்டு காரி துப்பும் அமலாக்கத்துறை மேலே. ஒரு சாதாரண வக்கீல் அந்த கேஸை உடச்சிடுவார். பெரிய வக்கீல் கபில் சிபல் வரணும்னு அவசியமே இல்லை. அந்த அதிகாரி நல்ல அதிகாரி, அவர் எந்த தப்பும் பண்ணலன்னா முதல்ல ரெய்டே போக மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை பழிவாங்க ரெய்டு போகிறாங்கன்னா கடைசியில் கோர்ட்டில் நிற்கணும். தேர் ஆன்சபிள் டு கோர்ட். இப்போ முதல்ல ரெய்டு போனாங்க 2-3 நாள். அதுக்கப்புறம் இவங்க ஹைகோர்ட்டுக்கு போனோன்னே ஸ்டாப் பண்ணுங்க, 5 நாள் ரிலீஃப் கொடுத்தாங்கல்ல ஹைகோர்ட். அப்போ அமைதியாக இருந்தாங்கல்ல, போகல கோர்ட் உத்தரவு மேல். அதுக்கு பிறகு பெஞ்ச் மாறிச்சு, அப்பயும் அமைதியாக இருந்தாங்க. வழக்கு விசாரணை நடந்து அமைதியாக இருந்தாங்க. வழக்கு விசாரணை முடிந்து ஜட்ஜ்மெண்ட் 1 வாரம் ரிசர்வ் பண்ணாங்க, அப்பயும் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் பண்ணலான பிறகு தானே அமலாக்கத்துறை விசாரணையை மேற்கொண்டு தொடர்ந்தாங்க. தான் தோன்றித்தனமாக பண்ண முடியாது இல்லை. ஏன்னா இவையெல்லாம் சட்டப்படி இயங்கக்கூடிய அமைப்புகள். வீட்டுக்கிட்ட எவனோ வாட்ஸ்அப் சாட்டை கீழ்ச்சி போட்டான் அப்படின்றதுலாம் எனக்கு தெரிஞ்சு அது அவருக்கு ஆவாதவனுங்க அவரை மாற்றத்துக்காக பண்ணியிருக்கணும், அல்லது இவரே வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கணும். இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா அமெச்சூரிஷாக இருக்குது. அது ரொம்ப அமெச்சூரிஷாக இருக்குது. அது ஒரு ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. ஒன்று இவருக்கு பிடிக்காதவன் இவரை மாற்றத்துக்கு பண்ணணும், அல்லது இவரே வந்து அமலாக்கத்துறையை தசை திருப்பத்துக்கு பண்ணணும். ஏங்க ஒரு வாட்ஸ்அப் சாட்டை கீழ்ச்சி போட்டிங்கன்னா எவிடன்ஸ் போயிடுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுங்க, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து 100 இடத்துல உங்க தகவல் பரிமாற்றங்களை பதிவு பண்ணும். உங்களுக்கு தெரியும், என்னை விட இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல வந்து ஒவ்வொருத்தரோட நடவடிக்கையும் எந்த அளவுக்கு கண்காணிக்கப்படுதுன்றது தெரியும் உங்களுக்கு. தப்பவே முடியாதுங்க எவனா இருந்தாலும். அது அமலாக்கத்துறை வந்து 1000 கண்ணு 2000 காது இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ணவன் எவனும் தப்பவே முடியாது. டாஸ்மாக்ல இவ்வளவு பெரிய ஊழல் நடக்கிறது சாமானிய மக்களுக்கும் தெரியும். ஏன்னா பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா டெய்லி வந்து வாங்கிட்டு இருக்கிறது தெரியும். மக்களே வந்து பழகிட்டாங்களா? ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவுல வந்து மக்கள் எதிர்த்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல இல்லையா? அதுக்கு எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். 10 ரூபாய் ஓப்பனா வாங்குறான். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாங்குறான். பாட்டில் 1 கோடி பாட்டில் விற்கிதுன்றான். சில பாட்டிலுக்கு 20 ரூபாயில கூட வாங்குறான், 40 ரூபாய் வாங்குறான். ஆவரேஜா 10 ரூபான்னு வச்சுக்கணும். 1 கோடி இன்ட்டு 10 10 கோடி. மாசம் 30 இன்ட்டு 10 300 கோடி. வருஷத்துக்கு 12 இன்ட்டு 30 360 கோடி. 12 0 12 3 360 கோடி. 4 வருஷத்துல எவ்வளவு ஆச்சு? 1200 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 1500 கோடி. 1000 கோடின்னு வைங்களேன். 1000 கோடி எங்க போச்சு? இந்த 1000 கோடி பெரிய அமௌண்ட் இல்ல. இதெல்லாம் எங்க போகும்? இது எங்க போகுதுன்னே தெரியல. அதான பிடிஆர் சொன்னார்.
ஏங்க கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்குறாங்க. இந்த IMFL ஃபாரின் லிக்கர் வாங்கும்போது அதில் 40 ரூபாய் ஒரு பில்லு வாங்குறான், அதையும் கார்டிலே தேய்க்கிறான். நார்மல் எலக்ட்ரானிக் ரூட்ல பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் லஞ்சம் வாங்குறான், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லையும் துட்டை வாங்குறாங்க. நான் சொல்றது இந்த 1000 கோடி ஒரு இது மட்டும் பெருசு இல்லை, இதை விட பெருசு. இந்த 1000 கோடி வந்து ஒரு அமௌண்ட்டே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஒரு அமௌண்ட்டே இல்லை. அதை கூட நீ மன்னிச்சிடலாம். ஏன்னா அதை அந்த ஊழியர்கள் தான் எடுக்கிறாங்க, அவனுக்கு வேற வழியே இல்லை. ஒரு கடையில் வந்து அவன் மாச சம்பளம், மட்டமான சம்பளம் அவனுக்கு. ரெண்டாவது போலீஸுக்கு மாமல் கொடுக்கணும், ரவுடிங்களுக்கு மாமல் கொடுக்கணும். கவர்மெண்ட்டே போலீஸுக்கு மாமல் கொடுக்குற கதையை பார்த்துருக்கீங்களா? அந்த கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது, தெளிவாக நடக்குது. எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குது. ஏடிஎம் கவர்மெண்ட்லையும் நடக்குது, திமுக கவர்மெண்ட்லையும் நடக்குது. அதான் செந்தில் பாலாஜி சொன்னார், விசாகம் வீட்டில் ரைடு நடந்தப்போ, ஆஃபீஸில் ரைடு நடந்தப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன பின்பற்றப்பட்டது அதான் இப்பயும் பின்பற்றப்படுது. இது பிரச்சனை இல்லை. இவனுங்க டெண்டர் மட்டும் இல்லைங்க, ஃபேக்டரியிலேருந்து டாஸ்மாக் கொள்முதல் பண்ணி ரீட்டைல் ஷாப்புக்கு வருது. டாஸ்மாக் கொள்முதல் பண்ணாமல் டைரெக்டாக ஃபேக்டரி ஷாப்லேருந்து டாஸ்மாகில் கணக்கு காமிக்காமல் ஷாப்புக்கு அனுப்புறான்றாங்க. அதுதான் மிகப்பெரிய ஊழல். புரியுது இல்லையா நான் சொல்றேன்? இன்னைக்கு நீங்கள் ஒயின் ஷாப்பில் வாங்குறதுல கிட்டத்தட்ட 40% டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ன்றான். அப்படின்னா அந்த 40%க்கான கலால் வரி என்னாச்சு, அதுக்கான மற்ற வரிகள் என்னாச்சு? ஸோ அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் வெளியில் சுற்றுது. அதை தான் பிடிஆர் சொன்னார். 50% வந்து பில்ஃபரேஜ்னாரு. அதை எங்கே இவனுங்க இப்போ அடைக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றாங்க ரெய்டு பண்ணால் கூட. இதில் வந்து சில பிராண்டுக்கு மட்டும் நீ முக்கியத்துவம் கொடுக்கறது, சில பிராண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்குது. குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிஸுக்காக வந்து நீங்கள் வந்து சில பிராண்டை ப்ரமோட் பண்ணுறது, சில பிராண்டை கில் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா அட்டுழியும் பண்ணுறாங்க. எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கல. கேட்டால் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நடந்தது தான் டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் நடந்ததுன்றாங்க. இது ஒரு வெக்கங்கட்ட பேச்சா இல்லை? நீ தான் திராவிட மாடல் ஆட்சி இல்லை, அவன் பண்ணுறதை தான் நான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மந்திரி தேவையா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத திராவிட மாடல் ஆட்சின்றீங்கல்ல. நாடே போட்டு 4 ஆண்டு ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கடைப்பிடிச்சதான் எங்கள் ஆட்சியும் கடைப்பிடிக்கிறன்றதுக்கு சொல்கிறதுக்கு மந்திரிக்கு வெக்கமே இல்லையா, கூச்சமே இல்லையா? நடக்குது. ஊரறிஞ்ச உண்மைங்க. உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. டாஸ்மாகல்ல ஊழலோ ஊழல், வெள்ளமா ஓடுது. கரை புரண்டு ஓடுற வெள்ளங்க இது இந்த டாஸ்மாக். இவ்வளோ நாள் இவங்களை விட்டு வச்சது தப்பு. டாஸ்மாக் இடி இப்போ பிடிச்சிருக்கான், அவ்வளோதான். அது எவ்வளோ தூரம் பிடிப்பான் என்ன, அதுக்கப்புறம் கைது வரைக்கும் போகணும்னு நினைக்கிறீங்களா? தெரியலங்க. ஏன்னா இதில் பொலிட்டிக்கல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, மோடி கவர்மெண்ட் தன்னோட அரசியல் எதிரிகளை பழி வாங்குறதுக்கு, குறிப்பாக முதலமைச்சர் அந்தஸ்தில் இருக்கவங்களை பழி வாங்குறதுக்கு 4 மாநிலங்களில் வந்து இதை தான் பயன்படுத்தினாங்க. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, டெல்லி. இதை போய் எங்கே நிறுத்துறான்னா முதலமைச்சர் வீட்டு வாசப்படியில் நிறுத்துறானுங்க. கவிதா அரெஸ்ட் பண்ணானுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணானுங்க, மந்திரியை அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் ஜார்க்கண்டில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆகவே இது எங்கே போய் இதில் கைது நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும் என்று தான் பரவலாக சொல்லுகிறார்கள். பட் உறுதியாக சொல்ல முடியாது. இதை தாண்டி எங்கே போவோம் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இந்த நபர் இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி, அவர் வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கிற நபர் முக்கியமான குடும்பத்துக்கு நெருக்கமானவர். அப்போ இது வெவ்வேறு விதமான யூகங்களைத்தான் கிளப்புகிறது. துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி முத்துசாமி வந்து ரெய்டு மூலமா அதிகாரிகளை வந்து அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே கோர்ட்டு பதில் சொல்லிடுச்சு, ஹைகோர்ட். யாரும் ஒன்று அச்சுறுத்தலை. போலீஸ் ரெய்டு பண்ணும்போது நீங்கள் அச்சுறுத்தலையா? விசாரணை வந்து விசாரணை கூப்பிட்டா அதை அச்சுறுத்தலாம். நீங்கள் ஒழுங்காக இருந்தால் ஏங்க அமலாக்கத்துறை வரப்போகுது? நீங்கள் கொள்ளை அடிக்கிறீங்க, 365 நாள் சாமானிய மனிதனை சுரண்டுறீங்க, ஊரை கொள்ளை அடிக்கிறீங்க. உங்களை எவனும் கோர்ட் உத்தரவு போட்டுடுச்சு, ஏன் உங்களை எவனுமே கேள்வி கேட்கக்கூடாதா? நீ தப்பு பண்ணனா உன்னை ஏன் துன்புறுத்த போகிறாங்க? அதனால் முத்துசாமி பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார். அவர் ஏன் டாஸ்மாகை பொறுப்பேற்றுக்கல நான் கேட்குறேன். உத்தமர் முத்துசாமி எம்ஜிஆர்கிட்டையும் கருணாநிதிகிட்டையும், எம்ஜிஆர்கிட்டையும் ஜெயலலிதாகிட்டையும் மந்திரியாக இருந்த முத்துசாமி டாஸ்மாக் ஊழலில் என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாதா? அவர் ஏன் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கல? உள்ள என்ன நடக்குதுன்றது பற்றின பொறுப்பை ஏன் அவர் ஏற்றுக்கல? என்ன நடந்ததுன்றது அவருக்கு தெரியும், ஏன் அவர் ஒதுங்கி இருக்காரு? ஆகவே இதெல்லாம் வந்து வெறுமனே வாய்ஸ் அவடால் பேச்சுக்கள். அரசு ஊழியர்களை வந்து அச்சுறுத்துறாங்க அப்படின்றது. இதே தான் போலீஸ், உங்கள் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறவனு இதை தான் சொல்கிறான். அனுதினமும் உங்கள் போலீஸ் சாமானிய மக்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த முத்துசாமி எங்கே போனார்? அதனால் இதெல்லாம் கதைக்கு உதவாத பேச்சு. அரசியல் அமைச்சு பணியாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்றாரு, அச்சுறுத்தப்படுறான். நான் கேட்குறேன், யாராவது ஒரு ஊழியர் கோர்ட்டுக்கு போனாரா? டாஸ்மாக் நிர்வாகம் தான் போச்சு. அதான் அரசு வழக்கறிஞர் கேட்டது. டாஸ்மாக் எம்ப்ளாய் யாராவது சொன்னாங்களா எங்களை இடி அச்சுறுத்துதுன்னு? டாஸ்மாக் நிர்வாகம் 19 ரூபா போடுது. டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் இடி சார்பாக அது போனதா எடுத்துக்க முடியாது. போகல, கிடையாது. டாஸ்மாக் எம்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது, டாஸ்மாக் நிர்வாகம் போகுது. எம்ப்ளாயி அவன் போனான். ஒரே ஒரு எம்ப்ளாயி காட்டுங்க.
ரெண்டாவது டாஸ்மாக் நிர்வாகம் போறது கூட லாஜிக்கலி கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மூக்க நுழைக்குது. மணல் கொள்ளையிலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூக்க நுழைக்குது, டாஸ்மாக்லையும் மூக்க நுழைக்குது. தப்பு செஞ்சவனா ஈடி தூக்கிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வந்தது? நீ ஏன் பதற? உனக்கு என்ன இதில் பதட்டம்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன பதட்டம் இதில்? மாதம் ஒரு ஹியரிங்க்கு 50 லட்சம் வாங்குற வக்கீலை கொண்டு போய் நிறுத்தியதுக்கு இந்த கேஸை ஃபைட் பண்ணுறீங்க. ஆகவே இது இவர்கள் நன்றாக தவறு செய்திருக்கிறார்கள். பெரிய அளவில் உயர் மட்டத்தில் தவறு நடந்திருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் தான். நான் சொல்கிறேன், 26க்குள்ளே திமுகவை அங்கலங்கலமாக உருவணும், சிதைக்கணுன்றதுக்காக தான் அவன் பண்ணுறான். அவன் நோக்கம் ஒன்றும் நல்ல நோக்கம் கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அமலாக்கத்துறை அரசியல் காரணங்களுக்காக தான் மோடி அரசு ஏவி விடுகிறதுன்றது நல்லாவே தெரியும். ஆனால் ஏவி விடப்படுபவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. அவர்கள் ஊழல் பெருச்சாளிகள். இந்தியாவை, தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள், பொது பணத்தை சூறையாடியவர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும், டாஸ்மாக்ல ஊழல்ல யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க சொன்னது மாதிரி 4 மாநிலத்தில் இதை வச்சுதான் கைது நடவடிக்கை வரை போயிருக்குதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் இந்த ரைடை சீரியஸா எடுத்துப்பாரு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த ரைடை அவர் சீரியஸாக தான் எடுத்துப்பார். அப்படி எடுத்துக்கலாம்னா அது அவருக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அந்த ரதீஷ் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருக்கு நெருக்கமானவன்றது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள சர்வ வல்லமை படித்த குடும்பத்துக்கு அவர் நெருக்கமானவர். எவ்ரிபடி நோஸ் இட். அவர் தப்பிச்சு ஓடுறாருன்னா அருவருப்பா இல்லையா? அசிங்கமா இல்லையா? அப்போ அது பல கேள்விகளை எழுப்பும்ல. தமிழ்நாட்டு மீடியாவை நீ வாய்க்கரிசி போட்டு மடக்கிடலாம். காலடியில் நாய்க்குட்டியாக உட்காந்து வாழை ஆட்டிகிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்களையும் நேஷனல் மீடியாவையும் எப்படி நீ மடக்குவ? உண்மைன்றது எவ்வளோ கீழே போட்டு முதச்சாலும் அது மேலே எழும்பி வந்துடும். உன் டிவியில் நியூஸ் போடல, தமிழ்நாட்டில் மீடியாவில் நியூஸ் போடலன்னு வெளியிலே வராதா? எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. ரதீஷ் வீடை சீல் வச்சாங்கன்றது. அந்த ரதீஷ் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த செய்தியை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் திமுக காலடியில் உட்காந்து வாலாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். டாஸ்மாக் ரைடு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கூட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.